பா சாப்பாடு வச்சிட்டீங்களா? இந்தா வச்சுக்கிட்டே இருக்கேம்மா. ஏய் என்னம்மா பண்ற? அரிசி போட்டுட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு எதையும் உள்ள தூக்கி போட்டு போற? பா சாவை தவிர எல்லாத்துக்கும் மருந்தே இப்ப நான் போட்டதுதான். 10 தலைவலிக்கும் ஒரே தீர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 10 பல பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இதுதான். சாப்பாடாக்கும் போது எல்லாருமே இது போட்டுதான் ஆக்கணும். என்னம்மா விளம்பரத்துல பேசுறவங்க மாதிரி நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டு இருக்க? சாப்பாடு ஆக்கும் போது என்ன தூக்கி உள்ள போட்டேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லது என்னது? அப்பா நான் போட்டது கருஞ்சீரகம். சீரகமா? சீரகம் இல்லப்பா, இங்க பாருங்க, இதுதான் கருஞ்சீரகம். இது எள்ளு மாதிரிதான்ப்பா இருக்கும், ஆனா இது எள்ளு கிடையாது. இது பேரு கருஞ்சீரகம். இப்ப நம்ம நார்மலா டெய்லியும் சாப்பிட்ற நிறைய உணவு பொருள்ல புற்றுநோயை தடுக்கிறதுக்கான விஷயம்லாம் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் காட்டிலும் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ராஜா அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை தான்ப்பா சொல்லுவாங்க. நம்ம உடம்புல சிறுசா புற்றுநோய் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆனா கூட அது எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுருவோம் இந்த கருஞ்சீரகம். ஆமாமா, புற்றுநோயெல்லாம் எடுத்தோன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளே டாக்டர்கிட்ட பேசும்போது சொல்றாங்க கடைசி ஸ்டேஜ்ல தாங்க தெரியுது, அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் சிக்கலா போகுதுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, அதுக்கு தான் இந்த மாதிரி கருஞ்சீரகம் சாப்பிடணும். இந்த கருஞ்சீரகத்துல தைமோக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் நம்ம உடம்புல தான் வீக்கம் இருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் சரி பண்ணிடும். நம்ம ரத்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் அடப்பு இருந்தாதான் ஹார்ட் அட்டாக்லாம் வரும், அந்த பிரச்சனையும் சரி பண்ணிடும். பித்தப்பையில கல் இருந்துச்சுன்னா அதையும் கரைச்சு விட்டுரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கருஞ்சீரகத்துல. டேங்கப்பா, கருஞ்சீரகம்ன்ற ஒரு பொருள் இவ்வளவு விஷயமா? நான் இப்பதான் இதை பார்க்கவே செய்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க கஞ்சி வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா இது பொடியா அரைச்சு நம்ம டீ காஃபி வைக்கும் போது அப்படியே சுடுதண்ணில போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது இது கொஞ்சம் எடுத்துட்டு தேன் கொஞ்சம் கலந்து குடிக்கலாம். இதுல என்னன்னா நம்ம நிறைய எடுத்துக்கூடாது, 1 கிராம் அளவு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி தினமும் எடுத்துக்கூடாது, ஒரு 3 நாளுக்கு ஒருக்க 4 நாளுக்கு ஒருக்க அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன ஒரு விஷயம், இந்த பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல அவங்க மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்பா, கருஞ்சீரகம்ன்ற ஒரு விஷயத்துல இவ்வளவு இருக்கா? சரி, இதெல்லாம் எந்த கடையில கிடைக்கும், எப்படி வாங்கணும், எப்படி சமைக்கணும் ஒண்ணுமே தெரியாதப்பா. அப்பா இது பெரிய பெரிய மளிகை கடையெல்லாம் இருக்கும், ஒரு சில நாட்டு வந்து கடையில கிடைக்கும். எப்பயுமே கருஞ்சீரக கஞ்சி எப்படி வைக்கணும்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.